அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, எமது ஏஜேஹெச் இஸ்லாமிக் மீடியா சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மிகவும் முக்கியமானது. அண்மையில் ஒரு குறிப்பிட்ட ஊரில் நடந்த நோன்பு பெருநாள் பயான் தொடர்பாக சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய சர்ச்சை கிளப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த பயானில் மௌலவி அவர்கள் பயன்படுத்திய ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு அவரை தவறாக சித்தரிக்க ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் அங்கே என்ன நடந்தது? இதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது? அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பது தப்பா? இதை பற்றி இன்று உங்களிடம் விரிவாக பேச வருகிறார் ஹஸ்ஸான் மௌலவி. அவர் சொல்லும் இந்த அதிரடி விளக்கத்தை கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சமூக வலைதளங்களில் இன்று சில மனிதர்கள் மின்ஹாஜ் மௌலவி அவர்களின் பயானை தவறாக சித்தரிப்பதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. அந்த பயானில் உஸ்தாத் அவர்கள் நாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதாக கூறி வீடியோக்களில் பீப் சவுண்ட் போட்டு அவரை ஒரு குற்றவாளி போல காட்ட முயல்கிறார்கள். அன்பானவர்களே, ஒன்றை நன்றாக சிந்தித்து பாருங்கள். உஸ்தாத் அவர்கள் அந்த வார்த்தையை ஒரு முறைதான் பயன்படுத்தினார். அதுவும் எதற்காக? பலஸ்தீனத்தில் நம் சகோதரர்கள் அநியாயமாக கொல்லப்படும் போது எந்தவிதமான எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக இருக்கும் அரபு நாடுகளின் நிலையை சுட்டிக்காட்டத்தான் அவர் அப்படி பேசினார். இது உங்களுக்கு தீவிரவாதமாக தெரிகிறதா? அரபு நாடுகள் அமெரிக்காவிற்கு அடிமைகளாக இருப்பதையும் மக்கா மதீனா போன்ற புனித பூமிகளில் களியாட்டங்களும் பாவச் செயல்களும் நடப்பதையும் ஒரு மார்க்க அறிஞர் சுட்டிக்காட்டினால் அது எப்படி தரம் தாழ்ந்த பேச்சாகும்? ஈரான் நாட்டில் நடக்காத பாவங்கள் புனித பூமிகள் நடப்பதை அவர் ஒப்பிட்டு காட்டினார். இது ஷியா மைனஸ் சுன்னி பிரச்சனை அல்ல. இது ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்தின் உரிமைக்கான குரல். கொலைகளை ராஜதந்திரங்களாக செய்யும் நாடுகள் இன்று புனிதர்கள் போல வேடம் போடுகிறார்கள். அதை தட்டி கேட்ட மௌலவிக்கு இங்கே தடை போடுகிறார்கள். பயான் மேடை என்பது உண்மையை உரக்கச் சொல்வதற்கு தானே தவிர அநீதிகளுக்கு துணையாக மௌனம் காப்பதற்கல்ல. சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்பவர்களே, அந்த உரையை மீண்டும் ஒரு முறை முழுமையாக கேட்டு பாருங்கள். அப்போதுதான் அதில் உள்ள உண்மையும் வலியும் உங்களுக்கு புரியும். அன்பானவர்களே, இந்த பயானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சரி என்று தோன்றுகிறதா, அல்லது இதில் உங்கள் கருத்து என்ன? உங்கள் மனதிற்கு பட்டதை உண்மையாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களின் பதில்களை காண நான் ஆவலாக இருக்கிறேன். இத்தகைய துணிச்சலான மற்றும் உண்மையான மார்க்க விளக்கங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறது எமது ஏஜேஹெச் இஸ்லாமிக் மீடியா மற்றும் ஜன்னத்துல் ஹஃபீலின் மத்ரசா. அன்பானவர்களே, ஒரு சிறிய அன்பு வேண்டுகோள். இந்த வீடியோவை நீங்கள் எந்த ஊரிலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரின் பெயரை பார்ப்பது எமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். அதேபோல அடுத்ததாக உங்களுக்கு என்ன தலைப்பில் விளக்கம் வேண்டும் என்பதையும் கமெண்டில் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் கேள்விகளுக்கு தெளிவான பதிலளிக்க காத்திருக்கிறார் ஃபாத்திமா ஹமாசியா. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்து இந்த சத்திய பணியை உலகெங்கும் கொண்டு செல்ல துணையாக நில்லுங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.